ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர் திருமாவளவன் பற்றி. அதற்காக முதல்ல ஒரு மன்னிப்பை கேட்டுக்கிறேன். என்னத்துக்கு இந்த மன்னிப்புன்னா, ஏற்கனவே பட்டியல் சமூகத்துக்கு இந்த திராவிடம் செய்த துரோகத்தை பற்றி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தேன். அதில் தலைமைச் செயலாளர்கிட்ட எம்பி ரவிக்குமார், நாடாளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ரவிக்குமார் ஒரு மனு கொடுத்தாரு அப்படின்னு நான் பேசியிருப்பேன். அது அவர் கொடுத்த மனு இல்லை, சிந்தனை செல்வன், ரெண்டும் அறிவு சம்மந்தப்பட்டதாக இருக்குதா. அவர் ஒரு அறிஞர், இது சிந்தனை செல்வன் சட்டமன்ற உறுப்பினர். அதனால் நான் மாற்றி சொல்லிட்டேன். அதுக்காக ஒரு வருத்தத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். புரியுதுங்களா? அதுதான் இனி பேச போகிறதுக்கும் சேர்த்து ஒரு வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தால் இன்றைக்கி பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. ஈவேரா, பெரியார் இவர்களை விமர்சித்தா அந்த அம்பேத்கரை தூக்கிட்டு கூட சேர்த்துட்டு நிற்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்குது? எனக்கு புரியல. விமர்சனம் முழுக்க திராவிடத்தின் மீது, திராவிடம் தமிழ் சமூகத்தை எப்படி சீரழித்து கொண்டு இருக்கிறது, இதுதான் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமாக இருக்கிறது. 75 ஆண்டு காலம் எந்த அளவுக்கு இவங்க பின்னோக்கி கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது அப்படின்னு பேசுகிறாங்க. இதில் குறிப்பாக பட்டியல் சமூகத்துக்கும் சேர்த்து தமிழ் தேசிய தலைமைகள் இருக்கக்கூடிய சீமான் உள்ளிட்டவர்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட துறவுகள், தாழ்த்தப்பட்டவர்கள், அரிஜனன், ஆதி திராவிடர்னு ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்தின் அடையாளமாக குத்தி உளவியல் ரீதியாக அவங்க அங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த போக்கு சரிதானா என்ற கேள்வி இதில் நம்ம எழுப்புகிறோம். இதை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியையோ அதனுடைய தலைவரையோ எங்கேயுமே குறிப்பாக நாம் பேசுனதே கிடையாது. ரொம்ப நாகரிகமாக கடந்து போகிறப்போவும் குறுக்கால விழுந்துக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் கோபாலபுர பண்ணையாருக்கு ஆதரவாக அப்படின்றது தான் அதில் தெரியுது. விமர்சனம் திராவிடத்தின் மீது அவர்கள் பதில் சொல்லிட்டு போகுது. திராவிடத்துக்கு நீங்கள் என்ன வாயா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சமீபத்தில் சீமான் மீது நீங்கள் வைக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானதாக இருக்குது. உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சோன்னு தோணுது. இந்த கோபத்தை எல்லாம் சத்தியத்துக்கும் நேர்மைக்கும் நேராக நீங்கள் இருக்கிறீங்கனாக்கா இந்த கோபத்தை, இந்த ஆத்திரத்தை இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் கொண்டு போய் யார்கிட்ட காட்டணும்னா கோபாலபுரத்தில் காட்டணும். சீமான் ஒன்றும் அதிகாரத்தில் முதலமைச்சராக இருந்துக்கிட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இல்லை. உங்களுக்கும் சேரப்ப வேண்டிய 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலத்தை வேண்டும் என்று பிற சாதிகளை இணைத்து கொண்டு ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் சீமான். நீங்கள் அப்படி எதனா ஒரு முயற்சி பண்ணுங்கள். வீரபாண்டியனும் சுவீரபாண்டியனும் ஐயா வீரமணியும் ஒன்று இருக்கக்கூடிய கொளத்தூர் ராமகிருஷ்ணன் அவர்களையும் ஐயா கொளத்தூர் மணி அவர்களையும் கூப்பிட்டு ஒரே மேடையில் பஞ்சமி நில மீட்பு போராட்டம், அது அதிமுக வந்துச்சுன்னா ஒரு வேளை நீங்கள் நடத்தலாம், எதிர்கட்சியாக இருக்கும்போது நடத்துங்க, இன்றைக்கி நடத்துங்க நீங்கள் அப்படின்ற. இந்த 4.5 வருஷமாக நீங்கள் எதுவுமே பேசலை, செய்யலை. இது சம்மந்தமாக ஒரு துரும்ப கூட எடுத்து அசைக்கலை. இது பேசு பொருளாக்கியதே சீமான் தான். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அட்டவணை பிரிவு மக்களை நிலங்களை எடுத்துக்கொண்டவருக்கு திருப்பி நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த குரலை தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வெடிக்க வச்சிருக்கிறது சீமான். என்ன உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணார் புரியலை எனக்கு. ஒருத்தர் உங்கள் செய்தி தொடர்பாளர் நினைக்கிற பாவலன் ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு தான் சீமான் பழக்கம், நான் தான் ஒரு நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு அழைச்சிட்டு போயிருந்தேன், கீழே நாற்காலியில் உட்கார வச்சுக்கிட்டு இருந்தேன், அன்றைக்கி பேச வேண்டிய ஆள் ஒருத்தர் வரல, அப்புறம் இந்த மாதிரி என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரா, நான் பேசுகிறேன், பேச வைக்கலாமான்னு, சரி வர சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு திருமாவளவன் சொன்னார். அந்த மேடையில் தான் முதலாக அவர் பேச வச்சு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இருக்கட்டும், என்ன போயிடுது இப்போ, அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்றேன். இருக்கட்டும், நீங்கள் கூட தான் சொன்னால் நல்லா இருக்காது. நீங்கள் கூட தான் நீங்களும் செல்வ பெருந்தகையும் வந்தீங்க, என்கிட்ட வந்தீங்க, உட்காந்து பேசுனீங்க, ஊடகம்னு எதுவுமே வெளியில் கொண்டு போய் போட மாட்டேங்குது நம்ம பேரை அப்படின்னு சொல்லிட்டுன்னு பேசுனீங்க. அதுக்கு என்ன வழிமுறை சொன்னாங்க? இப்போ பேசினார்ல, பதிவு போட்டார்ல பாவலன் செய்தி தொடர்பாளர், இவர் தான் பாவலன் செய்தி தொடர்பாளர்னு ஒருத்தர் போடுங்கன்னு சொன்னதன் பேரில் போட்டிங்க ஒருத்தர், இவர் தான் சொன்னீங்க. இவரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பத்திரிக்கை அலைஞ்சிக்கிட்டு இருந்ததுனால, இன்னும் சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சனாதானம் என்கிற அந்த இன்றைக்கி பேசுகிற விமர்சிக்கிற தினமலர் தான் முதலாக உங்களை பற்றி செய்திகளாக போட தொடங்கியது. தினமலரில் டீ கடை பெஞ்சுக்கான தகவல் கொடுக்குற பத்திரிகையாளராக தினமலரில் சீனியராக இருந்த கணபதி என்ற தோழர் இன்னைக்கு இருக்கிறாரு. என்னுடைய சகத்தோழர், இவரை தான் அந்த பாவலை நாங்கள் அறிமுகப்படுத்தி வச்சு விடுதலை சிறுத்தைகளை பற்றியான செய்திகள் வாரத்தில் 1வது டீ கடை பெஞ்சில் இந்த மாதிரி போடுங்க, நிறைய பேர் அதில் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு பேரில் வந்தது. அப்படி இப்போ இதெல்லாம் திருப்பி சொல்லி கட்டணும் எவ்வளோ உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும். என்ன இது நாகரிகமாக இருக்குது? சரி இருந்தார், வளரக்கூடாதா? நீங்கள் கூட தான் போய் மூப்பனார்கிட்ட முதலாக அரசியலுக்குள்ளே வரும்போது கை கட்டி இருந்துக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி 2 எம்பி 2 இத்தனை எம்எல்ஏ வச்சுக்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு தமாகாவில் யாருன்னா பேசுனாங்கன்னா உங்களுக்கு உரைக்காதா? இதெல்லாம் என்ன பேச்சா இது? உங்களுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தார் அப்படின்றப்ப கருணாநிதி எங்கே உட்காந்துட்டு இருந்தார்?
1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குறப்ப ராபின்சன் பூங்காவில் கருணாநிதியுடைய பெயர் பட்டியல் எங்கே இருந்தது? இந்த வார்த்தையை நீங்கள் அங்கே சொல்லுவீங்களா? நீங்கள் பட்டி தொட்டி எல்லாம் கருணாநிதியை தூக்கி கொண்டு போனது எங்களுடைய தலித் தலைவர்கள் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இங்கே பேசுவீங்களா? நீங்கள் பாவலன் பேசுவாரா? தோழர் திருமாவளவன் பேசுவாரா? நாங்கள் தான் தோளில் தூக்கி சுமந்தோம் இந்த திராவிடத்தை அப்படின்னு அந்த உரிமை கொண்டாடி அங்கே பேச முடியுமா உங்களுக்கு? அண்ணா புரிந்து கொண்டு இந்த கார்ப்பரேஷனை முதல்ல சென்னை மாநகராட்சி கோட்டையை பிடித்து விட்டோம், அடுத்தது சென்ட் ஜார்ஜ் கோட்டையை பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், அட்டவணை பிரிவு மக்கள் தான். அதை பேஸ் பண்ணி தான் அண்ணா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்களால் துணிச்சலாக பேச முடியுமா? உங்களை முதலாக வீடியோ பேட்டி எடுத்து போட்டது யார்? பேசுங்க. தராசில் NCBHன்னு அன்றைக்கி சொல்லிட்டு ஒரு சேனல் எடுத்து 1/2 மணி நேரம் ஸ்லாட் எடுத்து நடத்திட்டு இருந்தார். 1 மணி நேரம் ஷியாம் சார். யார் நடத்துனது? இப்படிலாம் வந்ததுன்னா நிறைய போகும் இல்லை? அது என்ன அநாகரிகமான இது? சீமானு நாங்கள் தான் முதல்ல மேடையில் ஏற்றிக்குங்க. அன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சதும் கருத்து இருந்தது, இன்றைக்கி பாடங்களை கற்றுக்கொண்டார், துரோகத்தை வலியை உணர்றாரு. நீங்கள் தான் இந்த இடத்துல வந்து நிற்கணும். திருமாவளவன் தோழர் தான் இன்றைக்கி இந்த தளத்தில் நின்று இருக்கணும். எல்லாம் பேசிட்டு நீங்கள் துரோக கும்பலோட கை கோத்துட்டு போயிட்டீங்க. திமுகவோடு காங்கிரஸோடு எந்த காலத்துலையும் துரோகத்துக்கு கூட்டம் இல்லவே இல்லைன்ட்டு நீங்கள் போய் கை கோத்து நிற்கிறீங்க. இது ஏன்னு கேட்டால் வேறு ஏதோ காரணம் சொல்கிறீங்க. சனாதானத்தை பெற்று போட்டு ஒரு ஏதோ ஆப்ரேஷன் தியேட்டரில் இருந்துட்டு இவர் தான் பிரசவம் பார்த்த டாக்டர் மாதிரி இவர் சொல்கிறார். திருமாவளவன் தோழர் சீமானும் அவரும் வந்துட்டு RSS பாஜக பெற்று போட்ட பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு பெற்று போட்ட பிள்ளை கூட கை கோத்துன்னு இருந்தது யார்? RSS பெற்று போட்ட திமுக. அந்த திமுக கூட்டணியில் கை கொடுத்துன்னு பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தில் உட்காரதுக்கு துணை போனது நீங்கள் தானே, திருமாவளவன் தோழர் தானே. குஜராத் கலவரத்தின் போது வாய் திறக்காமல் திமுக கூட கை கோத்துக்கிட்டே பயணித்தது எப்படி? ராம்விலாஸ் பாஸ்வான் உங்களை மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு தலைவராக இருந்தவர், அட்டவணை பிரிவு தலைவராக இருந்தவர். அந்த குஜராத் கலவரம், வாஜ்பாய் பிரதமர் அநீதி, அவர் அந்த முதலமைச்சராக இருந்த மோடியை வந்துட்டு அந்த ஆட்சியை கலைக்கணும் அல்லது குறைஞ்சபட்சம் நடவடிக்கை எடுத்திருக்கணும். பிரதமர் அதை செய்யலை. வாஜ்பாயின்னு ராஜினாமா பண்ணிட்டு வந்தார் துணிச்சலோட. அப்படிப்பட்ட ஒரு முடிவை வந்து சனாதானத்துக்கு எதிராக நாங்கள் தான் சொல்கிற திராவிடம் செய்யவில்லை என்று கலைஞரையும் சேர்த்து நீங்கள் ராஜினாமா செய்ய வச்சுருக்கணும். அன்றைக்கி போர்க்கோடு தூக்கி அது செய்யவே இல்லை. நீங்கள் கை கோர்த்துட்டு இருந்த கேட்டால் நாங்கள் திமுகவோடு தான் கை கோர்த்துட்டு இருந்தோம். நிறைய சொன்னார். சீமான் தான் ஒரு மேடையில் சொன்னார், நான் மாமியாரோட உறவு இல்லை, மருமகளோட உறவு இல்லை, மருமகளோட எனக்கு உறவு இல்லை, மாமியாரோட உறவு அப்படின்ற மாதிரி கதையில் இருக்குது நீங்கள் பேசுறது. ஒன்றுக்கு தொடர்பு. உங்களுடைய வாக்கு பாஜகவுக்கு போச்சா? பாஜக வாக்கு உங்களுக்கு வந்ததா இல்லையா சொல்லுங்கள். மங்களூர் தொகுதியில் நின்னப்போ என்ன சின்னத்தில் நின்னீங்க? ஏன் நீங்கள் அந்த தொகுதி பிறகு 2.5 வருஷத்தில் ராஜினாமா பண்ணீங்களே? எதுக்காக பண்ணீங்க? என்னை சுதந்திரமாக இந்த திமுக பேச அனுமதிக்கவில்லை, கொறடா அனுமதி கொடுக்கல. ஏன்னா திமுக சின்னத்தில் நீங்கள் போட்டியிட்டீங்க. திமுக கொறடா அவர் வந்துட்டு அனுமதி கொடுத்தா தான் நீங்கள் பேச முடியும். உங்களை இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க, உங்களை சிறுமைப்படுத்திட்டு இருந்தது திராவிடம். அதற்காக நீங்கள் ராஜினாமா பண்ணீங்க. அதான் நோக்கம். இதெல்லாம் பேசினா நல்லா இருக்காது. நீங்கள் தனி மனித தாக்குதலை தயவுசெய்து இறங்காதீங்க. ஒரு ஆளை வச்சு நீங்கள் பேச வச்சுக்கிறீங்க. பதிலுக்கு ஒரே ஒரு தலைப்பு, ஒன்றுமே இல்லை பண்ண முடியும். ஒரே ஒரு தலைப்பில் ஒரு தொடர் பண்ண முடியும். வேணாம், அந்த வேலை வேணான்னு நம்ம ஒட்டு ஒதுங்கி போயிட்டுருக்குறோம். தொடர்ச்சியாக தனி மனித தாக்கலில் இறங்குற நாளாந்தரை வேலையை செய்துட்டு இருக்கிறீங்க. சீமானுக்கு நேற்று முழுக்க 100க்கு மேற்பட்ட தொலைபேசியை பார்த்துட்டு நம்பர் இல்லை, வெறும் எண்ணு மட்டும்தான் வருது. பார்த்துட்டு பேசாமல் வைக்கிறாரு. குரல் பதிவு அவமரியாதாக அவனை இவனை பேசி, என்னடா நாங்களாம் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டிங்களா, விஜயலட்சுமி பண்ணால் தான் எடுப்பீங்களான்னு இதே துணியில் உங்களை திருமாவளவன் அவர்களை கேட்டால் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இங்கன்னா ஒரு பேர் தான் சொல்லணும், உங்களுக்கு எத்தனை பேரை சொல்லணும்? பேசுவோம் வாங்க. என்ன வார்த்தை இது? ஒரு கட்சியினுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தலைவராக இருக்கிறவருக்கு தொடர்ச்சியாக தொலைபேசி எந்த பின்னணியில் எந்த அடிப்படையில் வருது? யார் பண்ணுறாங்க சொல்லுங்கள். சரி, நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அந்த அரசு நடவடிக்கை எடுத்துகிட்டு ஒருவேளை எங்கள் ஆள் இல்லைன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் சண்டை போட வேண்டியதெல்லாம் வந்து திமுகங்க. திரும்ப சொல்கிறேன், திராவிடங்க. காலம் முழுக்க உங்கள் முதுகில் குத்தி உங்களை ஒரு அடிமையாக வச்சுருக்கு. நீங்கள் தொடக்கத்திலேயே திமுகனுடைய மாணவர் அணி சம்பந்தத்தில் நெருக்கத்தில் தான் இருந்திருக்கீங்க. பிறகு டிபிஐ திரும்ப அப்புறம் விசிகா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இதில் வந்து நிற்கிறீங்க. அந்த பாசம் இன்னைக்கு இருக்குதுங்க. ஒன்றும் குனிஞ்ச முதுகு நிமிரவே இல்லை. அத்துமீறவும் அடங்க மறுப்பன்றலாம் இந்த பக்கம் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. சொல்ல வேண்டிய இடம் திராவிடம், திமுக கூடாரன்னு கேட்கவே மாட்டேங்கிறீங்க. தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக எங்கே எதிர்த்து இருக்கணும்? ஒரு கடிதத்தை படிக்கிறாங்க பாருங்கள். இந்த கடிதம் இருக்குது. இந்த கடிதம் உங்கள் கட்சியை சேர்ந்த சிந்தனை செல்வன். இது வந்த பிற்பாடு தான் உங்கள்கிட்ட நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். ரவிக்குமார் எம்பின்னு சொல்லிட்டு மாற்றின்னு இப்போ கடிதம் வந்த பிற்பாடு தான் தெரியுது. அது வந்து பெறுநர் யாருனாக்கா தலைமைச் செயலாளர், அரசு தலைமைச் செயலாளர் அவர்கள்.
தலைமைச் செயலகம் சென்னை கோட்டை போட்டு அன்புடியீர் வணக்கம். என்னைக்கு கொடுத்துருக்கீங்க இந்த கடிதம்னா 4ஆவது தேதி 9வது மாதம், இப்போ 2025, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த கடிதம். இந்த கடிதத்தில் நீங்கள் சொல்கிறீங்க, அன்புடியீர் வணக்கம். அரசு துறைகளில் விடப்படும் ஒப்பந்த பணிகளில் பட்டியல் வகுப்பார் பழங்குடியினர் சமூகங்களை சார்ந்த தொழில் முனைவோர் பங்கேற்பதை உறுதி செய்யும் பொருட்டு குறைந்தது 5 விழுக்காடு அப்பிரிவினருக்கு முன்னுரிமை தரப்படுவதை உறுதி செய்திட கடந்த 2023ஆம் ஆண்டு டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்டில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஆயினும் இச்சட்ட திருத்தம் எந்த துறையிலும் நடைமுறைப்படுத்தவில்லை. அரசின் துறைகளில் வெளியிடப்படும் யாதொரு டெண்டரிலும் இச்சம்பவம் குறிப்பிடப்படவில்லை. இச்சட்டத்தால் இதுவரை ஒரு ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவினர் கூட பயன்பெறவில்லை. எனவே அரசு ஒப்பந்த பணிகள் மற்றும் குத்தகைகளில் பட்டியல் வகுப்பார் பழங்குடியினர் பயன்பெறும் வகையில் மேற்சொன்ன சட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் தேவைப்படும் உரிய சட்டத்திருத்தத்தை மேற்கொள்ளவும் வேண்டுமென அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சிந்தனை செல்வம், சட்டமன்ற உறுப்பினர், காட்டுமன்னார் கோயில். சீமான் வேணாம், நல்லா இருக்கார் தோழர் திருமாவளவன் தோழர் அவர்கள். தயவுசெய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், வேணாம். ஒரு 4 நூற்றாண்டுகளுக்கு மேலே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அட்டவணை பிரிவு மக்களுடைய தலைவராக நின்றுட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். உங்களை எந்த விதத்திலையும் யாரும் வீழ்த்தி விடக்கூடாது என்பதில் சீமான் உள்பட கண்ணியமாகவும் கவலையோடு இருக்கிறார். புரியுதில்ல? நீங்கள் தொடர்ச்சியாக சீமான் மேலே மட்டுமே குறியாக இருந்துட்டீங்க. நீங்கள் போராட வேண்டிய இடம் திமுக, கேள்வி கேட்க வேண்டிய இடம் திராவிடம். இந்த கடிதம் கொடுத்தது உங்களுடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர். எப்போ 2023 ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க திமுக. ஓஹோ ஆஹா, நாங்கள் தான் இதை கொண்டுட்டு வந்தோம், சிறப்பு உட்கூறு திட்டத்தை ஒரு 5% ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு. இதை நான் பேசியிருக்கிறேன் ஏற்கனவே. வேறு எந்த முற்போக்கு ஊடகமாவது உங்களுக்கு பேசியிருக்குதா? நீங்கள் ஆதரித்து நீங்கள் போய் கூட நிற்கிறீங்க, அவங்களுடைய விழாவெல்லாம் பங்கெடுத்துக்கிறீங்க, அவங்களுக்கு ஆதரவாக பேட்டி கொடுக்குறீங்க. ஏதாவது ஒரு ஊடகம் முதுகெலும்போடு உங்களுடைய பிரச்சனையை பேசியிருக்குதா? நீங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். திருமாவளவன் சொல்லுங்கள், நீங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் பேசியிருக்கிறாங்களா? நாங்கள் தான் பேசிட்டு இருக்கிறோம். 23 தான் கொண்டுட்டு வருது. 2013 ஆந்திராவில் கொண்டு வந்துட்டாச்சு. அந்த சட்டத்தை ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க. 12 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததுக்கு நாங்கள் தான், எங்கள் அழுத்தம் காரணமாக நாங்கள் தான் சொல்லிட்டு பெருமை தம்பட்டெல்லாம் அடிச்சுக்கின்னு அந்த திராவிட கோஷ்டிகளும் நாங்கள் தான் சிறப்பு உட்கூறு திட்டம் ஒன்று கொண்டு வந்தோம். அரசு கான்ட்ராக்ட்லாம் வந்துட்டு 5% ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். இது பெரியார் நிற்க வச்ச கம்புன்னெலாம் வசனம் பேசி தெரிஞ்சிங்க. அன்றைக்கி இத்தனை ஆண்டுகள் வாய் மூடி மௌனமாக இருந்துட்டு சாகரப்ப சங்கரான்னு சொல்கிற மாதிரி இப்போ போய் ஒரு துணிச்சல் வேணாம், ஒரு முதுகெலும்பு வேணாம், ஒரு யோக்கியதை வேணாம் உங்களுக்கு? ரோட்டில் வந்து போராடுங்க, கொடி பிடிங்க, அரசாணை போட்டிங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இன்ன வரைக்கும் 5% வேலை கான்ட்ராக்டில் நீங்கள் கொடுக்கவே இல்லை. அரசு உத்தரவு போட்டது திமுக. 2023 தம்பட்டம் அடிச்சுக்கிட்டது. 24, 25 வரைக்கும் 1.25 வருஷம் மௌனமாக இருந்துவிட்டு இப்போ போய் இந்த கடிதம் எதுக்கு நீங்கள் என்னத்துக்கு கொடுத்தீங்க சொல்லுங்கள்? என்னத்துக்கு கொடுத்தீங்க? இதுக்கு எதிராக போராடணுமா இல்லையா? சொல்லுங்கள். இதுக்கு தானே நீங்கள் குரல் கொடுக்கணும், இதுக்கு தானே போராடணும். தமிழ் தேசிய தலைமையில் இதை எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்குது. சீமான் இந்த பஞ்சமி நிலத்துக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த விஷயத்தையும் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம். சனாதானம் பெற்றெடுத்த பார்ப்பன ஆர்எஸ் இவங்கெல்லாம் பெற்றெடுத்தோம். என்னன்னா பாரதி நிகழ்ச்சியில் பேசினார். எல்லாம் தான் பேசியிருக்கீங்க. நீங்கள் கடந்த காலத்தில் பேசியிருக்கீங்க. நயினார் நாகேந்திரன் எதுக்கு கூடி கொலாவி சால்வையெல்லாம் போட்டு என்ன உங்களுக்கு அவருக்கு மாமன் மச்சான் உறவா, அண்ணன் தம்பி உறவா, பங்காளி உறவா? உங்கள் கூட இந்த பிரச்சனைக்கு என்றைக்காவது பாரதிய ஜனதா கட்சி என்றைக்காவது வந்து நின்று இருக்கிறாரா? அண்ணாமலையோ நயினார் நாகேந்திரன் யாராவது பேசியிருக்காங்களா? சொல்லுங்கள். அட்டவணை பிரிவு மக்களுக்கு பஞ்சமி நிலம் நியாயம்தான் அப்படின்னு இது வரைக்கும் குரல் கொடுத்துருக்காங்களா? திமுக அரசு இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தது, திருத்த சட்டத்தை 5% ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும், கொடுக்கவே இல்லை அப்படின்னு என்ன பேசுனாங்களா? பேசிட்டு இருக்கிற சீமான் உங்களுக்கு பகை. நயினார் நாகேந்திரன் உறவு. என்ன உறவுக்காக அங்கே போகிறீங்க சொல்லுங்கள், எனக்கு புரியல. எனக்கு தேர்தல் நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வலுவான ஒரு வேட்பாளராக என் தொகுதியில் நிறுத்திடாதீங்கன்றதுக்காக தானே இந்த வால் பிடிக்கிற வேலையை பார்க்குறீங்க. நீங்கள் நிறைய இருக்குது, தயவுசெய்து பேச வச்சிடாதீங்க. நான் உங்களுக்கு எதிரி இல்லை, திரும்ப சொல்ல வரேன். எதிரியே இல்லை, நடக்கிறத சொல்ல வரேன். நீங்கள் எதிர்த்து போராட வேண்டிய இடம் திமுக. ஏற்கனவே நீங்கள் தான் வழக்கு போட்டீங்க நீதிமன்றத்தில். அந்த வழக்கில் அட்டவணை பிரிவினருக்கு 18%, பெண்களுக்கு 30%, அரசு வழக்கறிஞர்கள் உத்தியோகத்தில் இடம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு வழக்கு போடுறீங்க. இதே உங்கள் ஐயா ஸ்டாலின், உங்கள் அப்பா ஸ்டாலின் இருக்கிறாரு, அவர் தான் இதில் சமூக நீதி
வேங்க வயல் தண்ணி தொட்டி மலத்தில் கலந்தது இன்ன வரைக்கும் குற்றவாளிகள் எங்கள் தரப்பே தான் மனம் கொந்தளிக்குது, சிபிஐ விசாரணை வேணும். நீங்கள் அப்படியே சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. வரவே இல்லை, அடுத்த ஸ்டெப்பு வரல. வா, ஒரு பெரும் போராட்டத்தை நடத்து. சீமானுக்கு எதிராக மாஞ்சி மாஞ்சி எகிரி எகிரி அறிக்கை வீசிக்கிட்டே இருக்கீங்கல்ல, வார்த்தையை வீசிக்கிட்டே இருக்கீங்களா, அங்கே கொஞ்சம் வீசுங்க. இல்லைன்னு சொல்லலையே, நீங்கள் சீமானை பேசுங்க, விமர்சனம் பண்ணுங்க, இல்லைன்னு இல்லை, எல்லா ரைட்ஸும் இருக்குது, நீங்கள் பேசுங்க. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க. அரசாணை திருத்தம் கொண்டு வந்து உத்தரவு போட்டு 1.25 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட இதில் நீங்கள் சொல்கிறீங்க, இந்த இந்த திட்டத்தின் அடிப்படையில் இதுவரை ஒரு பட்டியல் இனத்தவர் கூட பயன்பெறவில்லை, ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் சிந்தனை செல்வன் கடிதம் கொடுக்குறார். சட்டமன்ற உறுப்பினர் தோழர், நல்ல தோழர் தான், தெரிஞ்சவர் தான். நான் என்ன தவறாக பேசுனா நீங்கள் என்ன தயவு செய்து திட்டுங்க, இல்லைன்னு சொல்ல வரல. இதில் என்ன கேட்குறது, என்ன தப்பு இருக்குதா? ஏதாவது ஒரு விஷயத்தில் திமுக உங்களுக்கு வந்து சாதகமாக நடந்திருக்குதா? எண்ணத்துக்கு திமுக பேசுனா நீங்கள் குறுக்க வந்து விழுறீங்க. இதுதான் திராவிடத்தினுடைய சூழ்ச்சி. திருமாவளவனும் சீமானும் முட்டி மோதி சண்டை போட்டுக்கணும், ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் கடிச்சிக்கணும், ரத்தம் வடியணும், அதை நக்கி புழைக்கணும் திராவிடம். இதான் இங்கே இருக்கிற சமூகத்துக்கு திருப்பி திருப்பி செய்துட்ருக்கு. நீங்கள் திரும்ப திரும்ப இந்த சூழ்ச்சியை புரிஞ்சிக்காமல் நீங்கள் கடந்து நீங்கள் பாட்டு திமுக கூட கேட்க வேண்டியது கேட்டுட்டு போயிட்டே இருங்க. உங்களை யாருன்னா இங்கே தொந்தரவு பண்ணுறாங்களா? ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு செய்து கொடுத்துருக்குதா இன்ன வரைக்கும் சொல்லுங்கள். நல்ல அமைச்சர் பதவியை கொடுத்துருக்குதா விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோளுக்கு இணங்க? அரசு துறையில் அரசு வழக்கறிஞர் பதவி நல்ல இடத்துல கொடுத்துருக்காங்களா? எல்லா மாவட்டந்தோறும் கொடுத்துருக்காங்களா இடஒதுக்கீடு பதவி? கேட்டிங்களா? இந்த டெண்டர் விடுறதுல வந்துட்டு 5% அட்டவணை பிரிவு மக்களுக்கு கொடுத்துருக்காங்களா? வாங்கியிருக்காங்களா? சொல்லுங்கள். அரசு நிலங்களில் அட்டவணை பிரிவு மக்களுக்கு எத்தனை 1000 ஏக்கரை கொடுத்துருக்காங்க? நான் சொல்கிறது கோயில் நிலங்களில் குத்தகைக்கு கொடுக்குறாங்கல்ல. இந்த அரசு வந்த பிற்பாடு எவ்வளவு மீட்கப்பட்டது? 12,000 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அந்த நிலம் மீட்கப்பட்ட நிலத்தில் யார் யார் கையில் ஒப்படைச்சிருக்கு, எத்தனை பேர் அட்டவணை பிரிவினர் கேட்டு வாங்க. RTIயில் கேட்டு வாங்குங்க. நீங்கள் கேட்டால் தான் எது வேணாலும் முதலமைச்சர் அப்பா உடனே கொடுத்துறாருங்களே. இது கேட்டு வாங்குங்க. கோயில் நிலம் எத்தனை, கோயில்களை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிரதான கோயில்களை சுற்றி இருக்கக்கூடிய கடைகளில் எத்தனை அட்டவணை பிரிவினருக்கு கடையை கொடுத்துருக்கீங்க? ஆனால் அந்த இதெல்லாம் கூட வேண்டியதில்லை. அரசு வணிக வளாகங்களில் எத்தனை அட்டவணை பிரிவினருக்கு கொடுத்துருக்க பெயர் பட்டியலில் வெளியிடுங்க, கேட்டு வாங்குங்க. இந்த உரிமையெல்லாம் அங்கே கேட்டு பண்ணணும், அங்கே பேசணும். ஒரு இதுவும் அங்கே பேச மாட்டேங்கிறீங்க. சீமானுக்கு எதிராக மிரட்டல் விடுற மாதிரி தொலைபேசி எண்ணை கொடுத்துட்டு நிறைய பேரை தொலைபேசி விட்டு வச்சுக்கிட்டு ஒரு ஆளை வந்து கொச்சியில் பேசுகிறீங்க. நாங்கள் ஃபோன் பண்ணாலாம் எடுக்க மாட்டிங்களா, ஸோ பண்ணால் தான் எடுப்பீங்களான்னா இந்த கேள்வியை உங்களை திருப்பி கேட்டாங்கன்னா இந்த தரப்பில், இந்த நாம் தமிழர் தரப்புலையோ இல்லை வேறு தமிழ் தேசிய தரப்பில் இருந்து, அது எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். நீங்கள் என்ன எடுத்து வீசுறீங்களோ அதுதான் நமக்கு வரும் தோழர். எதுக்கு இந்த விஷயம்? யாருக்காக இந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எதிரி சீமானா திராவிடமா? உட்காந்து பேசுவோம், வாங்க விவாதிப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துல விடுதலை சிறுத்தைகளை அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, கொச்சப்படுத்தி ஏதாவது பேசியிருக்கிறோமா இன்ன வரைக்கும்? உங்களுக்கு உண்டானதை நீங்கள் கேட்காம இருக்கிறீங்களே, இது ஏன் அப்படின்னு வைக்கிறோம். அது கூட இல்லை, திமுகவை தான் அடிக்கிறோம். ஏன்டா அங்கே நீங்கள் சொன்னீங்க, இதெல்லாம் செய்தீங்களா? அட்டவணை பிரிவு மக்களுக்கு திருமாவளவன் முதுகின் மேலே ஏறி நாற்காலியில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அதுக்குண்டான அங்கீகாரத்தை கொடுத்தீங்களா? நாங்கள் கேட்குறோம், நீங்கள் வாயை மூடி மௌனமாக இருக்கீங்க. இது கேட்கறதுக்கு கொதிச்சுக்கிட்டு வந்து அங்கே விட்டு எழுதி வைக்கிறது, இங்கே விட்டு எழுதி வைக்கிறது. எத்தனை நாளைக்கு இந்த பழப்பு உங்களுக்கு? சொல்லுங்கள். சீமானை மிரட்ட தொடங்குறீங்க, பதிலுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு? இங்கே உங்கள் தரப்புலேருந்து வரும். இது இப்போ 2 தரப்பு இதுவாக இருக்கும். இந்த சண்டை இதுதான் இருக்கும். திமுகவினுடைய ஊழல் அப்படியே மறைக்கப்படும். இதுதான் தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளாக அதை விரும்புகிறீங்க நீங்கள். திமுகவினுடைய ஊழல், அநீதி, அராஜகம் இது எல்லாம் மக்கள் மத்தியில் இருட்டடிப்பு செய்யப்படணும். அதற்கான வேலையை நீங்களும் சுபவீர பாண்டியனும் கையில் கூலி வேலையை எடுத்துகிட்டு செய்கிறீங்க. நான் குற்றம் சாட்டுறேன். இல்லைன்னா சீமான் தான் உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. சீமானை ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க? அவர் RSSாகவே இருந்துட்டு போகட்டுமே. நான் RSS இல்லை, நாங்கள் எல்லாம் திராவிடம் RSSக்கு எதிராக நிற்கிற ஒரு பெரிய சீன பெருஞ்சவர், அதற்கு ஆதரவாக நிற்கிறேன்னா அந்த சீன பெருஞ்சவர் உங்களுக்கு என்ன பிடுங்கி கொடுத்துருச்சு? சொல்லுங்கள். இல்லை என்ன உங்களுக்கு கிழிச்சு கொடுத்துருச்சு பாகமாக? சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று செஞ்சுருக்குதா? சொல்லுங்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட திமுகவை ஏற்றிட்டு நீங்கள் கொடியை கட்டிக்கிட்டு தெருவாக சுற்றுறப்ப கூட நீங்கள் தோழர் உள்ளே வராதிங்க, ஊர் தெருவுக்குள்ளே வராதிங்க, சேரியோடு நின்றுக்குங்க, நாங்கள் போயிட்டு வரோன்றப்ப அதுக்கு கூட கேட்க உங்களால் முடியலை. நாங்கள் பேசுகிறோம். உங்களுக்கு எங்களுக்கு என்ன பகை இருக்குது சொல்லுங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல முரண்படுறோமா? எதுவுமே கிடையாது. உங்களுக்கு செய்யலை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செய்யலைன்னு நாங்கள் பேசும்போது உங்களுக்கு ஏன் கோபம் வருது? திமுகவை பேசுகிறப்ப உங்களுக்கு ஏன் கோபம் வருது? பனை மரத்தில் தேல் கொட்டினா தென்னை மரத்தில் நெறி கட்டுதுன்ற மாதிரி உடனே ஒருத்தர் வருவார், சோல்ட்டிக்குன்னு ஒருத்தர் வருவார் உங்கள் கூட இருக்கிறவர். ஏன் அந்த வேலை உங்களுக்கு? எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறோம், ஏதாவது பேசியிருக்கோம், திமுக விமர்சிக்கிறோம், உங்களுக்கு என்ன அதில் வருது? நீங்கள் ஏன் குறுக்கால வந்து விழுறீங்க? உங்கள் கட்சியில் இருக்கிற நவாஸ் பெரிய விளக்கம் கொடுக்குறாரு.
என்ன குஜராத் கலவரத்தில் திமுக பண்ண அயோக்கியத்தனம் தெரியாத அந்த நாட்டுக்கு தெரியாத? உலகமே பார்த்து வியந்த இனப்படுகொலை அதில் அன்றைக்கி ஆதரித்து கை கோத்துக்குன்னு இருந்துட்டு, அந்த பிரச்சனையெல்லாம் இங்கே பேசாதீங்க, அது வேறு மாநில பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கே ஆட்சியில் பங்கு வேற வச்சுக்கிட்டு உறவு வச்சுக்கிட்டு இருந்தீங்க. அவரை கேட்டால் நாங்கள் பாஜகவோடு எந்த காலத்துலையும் இல்லை, பாஜக கூட இருக்கிற திமுக கூட தான் நாங்கள் இருக்கிறோம். இதெல்லாம் என்ன பேச்சு இது? இதெல்லாம் என்ன விளக்குன்னு எனக்கு தெரியல. ஷானவாஸ் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏதோ நடந்துருச்சு, ஏதோ நெருக்கடியில் இருக்கிறீங்க. நீங்கள் சீமானை அதனால் திமுகனுடைய விருப்பத்தை நிறைவேற்றணுன்றதுக்காக சீமானையே பேசிட்டு இருக்கிறீங்க. இது நல்லதில்லை. இந்த தேர்தல் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்கும். பிறகு இந்த மக்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கொடுப்பாங்க. திராவிடம் என்னான்றதை நீங்கள் காலங்காலமாக உங்கள் முதுவே திரும்பி பார்த்தா இருக்கும். முழுக்க உங்களுக்கு சுரண்டி இருக்கும். அவ்வளோ தழும்பு உங்களுக்கு திருமாவளவன் அவர்களுக்கு. முதுகுலேயே உங்களை நல்லா குத்திக்கிட்டே இருக்குது திமுகவும் திராவிடமும். நீங்கள் திரும்ப நீங்கள் அதுக்கு இன்னும் முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. திரும்பி தேர்தலுக்கு பிறகு திரும்பி பார்க்கும்போது எல்லா அநீதியும் அன்றைக்கி தான் தெரியும் உங்களுக்கு. திரும்பவும் கட்டு விரியன் பாம்பு, கண்ணாடி விரியன் பாம்பு அப்படின்னு நீங்கள் ஒரு நாள் பேசத்தான் போகிறீங்க. திமுகவை நடக்கத்தான் போகுது. இது எங்கே ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப கிட்டக்கவே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. உங்கள் கட்சிக்குள்ளே உங்களை துண்டாடுவதற்கு ஒரு திட்டத்தை வச்சுட்டு இருக்க திமுகன்றது கூட உங்களுக்கு தெரியல. இதை சொன்ன உடனே அப்படியே ஃபயர் மாதிரி கொதித்து உங்கள்கிட்ட இருக்கிறவங்களே ராக்கெட் விடுவாங்க எனக்கு எதிராக. எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் என்னெல்லாம் என்னை பர்சனலாக அட்டாக் பண்ணுறீங்களோ அதோட 100 மடங்கு பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. எழுத ஆரம்பிச்சுன்னா தாங்காது, பேச ஆரம்பிச்சுன்னா தாங்காது. வேணாம், அதை விட்டுடுங்க. திரும்ப சொல்ல வர ஒரு கட்சி வந்திருக்குது, அவர்கள் அரசியல் செய்கிறார்கள், நாகரிகமான விமர்சனத்தை வைக்குது நாம் தமிழர் கட்சி. தனிப்பட்ட முறையில் ஃபோன் போட்டு அதுக்கு விடாமல் ஒரு நம்பரை எல்லா தொலைபேசி எண்ணும் கொடுத்து பேச வைக்கிறது, கொச்சையாக பேச வைக்கிறதுன்னு எந்த விதத்தில் எந்த நாகரிகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு மட்டும்தான் எல்லாமும் தெரியும். உங்கள்கிட்ட தான் மிரட்டல் ஒருத்தர் இருக்குன்னு எல்லாருக்கிட்டையும் மிரட்டல் ஒருத்தர் இருக்கும், எல்லாருக்கிட்டையும் பேனா இருக்குது, எல்லாருக்கிட்டையும் வாய் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் யூடியூப் சேனல் இருக்குது. எல்லாரும் எல்லாமும் பேசிவிட முடியும் அப்படின்னு முதல்ல நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு நிதானத்தை கடைபிடிங்க. திமுக சொல்லுதுன்றதுக்காக நம்ம கைக்குள்ளியாக மாறிடக்கூடாது. ஒரு கம்பீரமான இயக்கம், ஒரு கம்பீரமாக ஒரு இனத்தின் தலைவராக நம்ம நிற்கிறோம். அவர்களுக்கான எடுபிடி வேலை நம்ம செய்யக்கூடாது, நமக்கான வேலையை நம்ம செய்துக்கணும். அதுதான் அதன் நோக்கம், அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் எப்படி வேணாலும் இதை எடுத்துக்கிட்டு போங்க, நீங்கள் எப்படி வேணாலும் விமர்சனத்தை வைங்க, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.